இன்னைய தேதிக்கு நீங்க என்ன மேட்ச் பார்க்க போறீங்க? ஒரு பக்கம் ஹெர்பர்ட்ல இந்தியன் மென்ஸ் டீம் இந்த T20 மேட்சை தோத்துட்டாங்கன்னா அந்த சீரிஸை ஜெயிக்க முடியாது, லெவல் தான் பண்ண முடியும். இது ஸ்கையோட கேப்டன்ஸ் இல்லைனா. இன்னொரு பக்கம் உமன்ஸ் கிரிக்கெட்ல ICC உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025 ஃபைனல் நவி மும்பைல நடக்க போகுது. இந்தியா ஜெயிச்சாலும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் உமன்ஸ் கிரிக்கெட் உலகத்துக்கு ஒரு புதிய ODI சாம்பியன் கிடைக்க போறாங்க. எதை பார்க்க போறீங்க? ரெண்டுமே பார்ப்பங்க இருக்கானந்தா. எங்கிட்ட மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, டிவி இருக்கு, 3 இருக்கு. 3த்துல நான் கலந்து கட்டி 2 மேட்ச் நான் பார்ப்பேன், 2த்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? சிம்பிளா உங்ககிட்ட கேட்கறது தான். ஆனந்தா ஃபைனல் பார்க்கறதுக்காக நவி மும்பைக்கு போறா. நவி மும்பைக்கு போறது மட்டும் கிடையாது, அங்க இருந்து வீலாக் எடுத்துட்டு வருவான். வீலாக்னா ராவான வீலாக் நம்ம சேனல் அப்லோட் ஆகும். அதை தாண்டி ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகும். எல்லாமே ராவாக இருக்கும். ராவான ஃபீல் நம்ம சேனல் எப்பவுமே கொடுப்போம். ஸோ ஒரு ராவ போகிறேன் நான். இந்த ஹெர்பர்ட் T20 மேட்சோட அந்த ஃபைனல், அதோட வீலாக், அதோட அவுட் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக வீலாக் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீலாக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 ஹெர்பர்ட்ல நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 3rd T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவியூ இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோல பார்க்க வந்திருக்கிறீங்க. எனக்கு அப்படியே டக்குன்னு இந்த 3 T20 மேட்ச், ஏன்னா ஒரு T20 மேட்சுக்கும் ஒரு நாள் கேப் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால ப்ரிவியூ அடி காலைல ஒன்று, சாயங்காலம் ஒன்று, மதியம் ஒன்று அப்படின்னு அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிதான் அவசரமாக பண்ணி இப்போ நான் ரயில் பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஹெர்பர்ட்டோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஹெர்பர்ட் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், கோழி முட்டை ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரைட் பவுண்டரி கொஞ்சம் பெருசு, அதாவது லெக் சைடு ஆஃப் சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போகிறீங்க அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸ் இருக்கும். அது வட்ட வடிவமான பிச்சுங்கிறத தாண்டி உருளையான முட்டை வடிவில் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதனாலே வந்து ஒன்று பண்ணுவாங்க சிம்பிளாக, அதாவது வட்டமாக இருக்கா அங்கே வந்து வேணால் மேலே ஷார்ட்டாக போடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைட் பவுண்டரி பெருசாக இருக்குன்னா மேலே மட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது ஆஃப் சைடு லெக் சைடு சின்னதாக இருக்கு அப்படின்னா ஷார்ட் பால் போடவே மாட்டாங்க. இங்கேயும் அதே தான். பட் இந்த ஹெர்பர்ட்டோட பழைய மேட்சஸ் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாகவும் இருக்கு. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பால்ஸ்களும் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்கள் அதிகமாக இந்த இடத்துல மேட்ச் வின்னர்ஸாக இருந்திருக்காங்க. குறிப்பா லெக் ஸ்பின்னர்ஸ் மேட்ச் வின்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஹெர்பர்ட்டோட நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு கிரிக்கெட் கொடுக்கும். ஹை ஸ்கோர் கேமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே போல லோ ஸ்கோர் கேமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரே இந்த ஸ்கிரிப்ட் தான் இருக்கானதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா நியூ பால்ல ஒருவேளை ஃபாஸ்ட் பாலர்ல அசிஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா 117க்கு பாகிஸ்தான் ஒரு தடவை அவுட் ஆனாங்க. அதை ஒரு 118 ரன் சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்களா. ஸோ அந்த மாதிரி மேட்ச் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஆஸ்திரேலியா வந்து 213 அடிச்சாங்க, வெஸ்ட் இண்டீஸ் 202 பக்கத்துல வந்தாங்க. இது போல நிறைய T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் இங்க நடந்துச்சு 2022. அதுல வந்து ஒரு ஸ்பின் சிக்கந்தர் ரசா, அப்புறம் வந்து டெலானி வந்து அயர்லாந்து வந்து நல்லா பண்ணிட்டு போனாரு, அவர் லெக் ஸ்பின்னரு. ஸோ இப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஜாம்பாவும் இந்த கிரவுண்ட்ல நல்லாவும் போட்டு வந்திருக்கிறாரு. ஸோ ஸ்பின்னர்ஸோட கூடாரமாகவும் இந்த கண்டிஷன் இருந்திருக்கு. ப்ளஸ் பேட்டர்ஸும் நல்லா பேட்டை விட்டுருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் விக்கெட் நல்லா செட்டில் ஆகும், அதுக்கப்புறம் பேட்டுக்கு நல்லா வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஆவரேஜாக 160-170 அடிக்கிறாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இன்னும் விக்கெட் கொஞ்சம் செட்டில்ட் ஆகி இருக்கும். இனிஷியலாக ஒரு நியூ பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மோதாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சேசிங் பெட்டரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் நியூ பால் பவுலர்ஸ் கொஞ்சம் அலசுவாங்கிறதால அங்கே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஸோ டாஸ் எனக்கு என்னமோ இங்கே மேட்சை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சூரியகுமார் யாதவ் தான் டாஸ் ஜெயிக்க மாட்டாரு, அவர் மட்டுமா? இந்தியன் கேப்டன்ஸ் எல்லாருமே டாஸ் ஜெயிக்க மாட்டாங்க, கில்லு உட்பட. இதுதான் ஹெர்பர்ட்டோட பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மழை இல்லை, பட் திங்கட்கிழமை அதாவது மேட்சுக்கு அடுத்த நாள் மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேட்சுக்கு அடுத்த நாள் மழை, மேட்சுக்கு முந்தின நாள் மழை, மேட்ச் அது அப்படின்னாலே எனக்கு மேட்ச் அன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யுமோன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். சரி பார்ப்போம். ஒரு வேளை அங்கே மேட்ச் நடக்கலாலும் நல்லது தான், சீரீஸ் அலைவாக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் உமன்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஹெர்பர்ட் T20 மேட்ச் அது விட்டுருங்க ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அதில் யாராவது 100 ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது வேர்ல்டு ரெக்கார்ட் தான், வின்னு தான். சரி, இதுதான் ஹெர்பர்ட்டோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். ஹை ஸ்கோர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்லா க்ரௌடு வருவாங்க. அதுவும் T20 மேட்ச் தான் செலக்ட் பண்ணி கோல்டு கோஸ்ட்டு, ஹெர்பர்ட்டு,
இப்படின்னு பிக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போதே இவங்க கிரிக்கெட்டை T20 மூலமாக இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட். பிளேயிங் லெவலில் வந்து மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்தியன் டீமில்? அஷ்தீப் சிங் உள்ள வரணுமா? எனக்கு தெரிஞ்சு அஷ்தீப் சிங் எனக்கு ஆட வைப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் யார் எடுப்பீங்க அதுதான் கேள்வியே. லெக் ஸ்பின்னர்ஸுக்கு திணறாங்க ஆஸ்திரேலியன்ஸ். அதனால் நீங்கள் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஆட வைக்கணும். நான் சொல்லிட்டு இது லெக் ஸ்பின்னர்ஸோட கூடாரமாக இருக்குது அப்படிங்கிறதால. ஸோ அதனால் 11ஸில் பெருசாக மாற்றம் இருக்காது. நம்ம வேறு விஷயத்தை தான் பேசணும். அது ஆல்ரெடி நம்ம ரிவ்யூவில் பேசியிருந்தோம். இந்த பக்கத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா உள்ள என்ட்ரு ஆகிறாரு, ஹேசல்வுட் வெளியில் போகிறாரு. இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா உள்ள வருகிறார், மேக்ஸ்வெல்லும் உள்ள வருகிறார், ஹேசல்வுட் வெளியில் போகிறாரு. இதனால சில மாற்றங்கள் இருக்கும். ஷார்ட்டை வெளியில் வைப்பாங்களோ எனக்கு தோணுது. மேக்ஸ்வெல் அட் நம்பர் 5, அதுக்கப்புறம் ஓவன் வெளியில் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஓவன் வந்து இங்கே 100 அடிச்சிருக்கிறாரு. பேர்த்துக்காக அவர் வந்து 100 அடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஓவன் வெளியில் வைக்கவே மாட்டாங்க. அப்போ ஷார்ட் வெளியில் போவார். ஜோஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பராக ஸ்டே பண்ணுவார். டிம் டேவிட் அட் நம்பர் 4, அவர் பேட்டராக கன்சிடர் பண்ணுறாங்க போல டீம் டேவிட்டை. அவரை வந்து 4னா அதுக்கப்புறம் ஜோஸ் பிலிப்பியா ஷார்ட்டா அது மட்டும் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ஷேன் ஆபர்ட் உள்ளே வந்து ஆடுவார். ஸோ சைடில் பார்க்குறீங்க, இதுதான் ஆஸ்திரேலியா 11ஸு. இது பேட்டிங் ஆர்டரில் சில ஸ்வாப்புகள் மாற்றங்கள் இருக்கலாம். பட் இதுதான் ஆஸ்திரேலியா 11ஸாக இருக்கும். இது நல்ல 11ஸாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆடம் ஜாம்பா அண்ட் மேக்ஸ்வெல் உள்ள வந்துருக்கிறாங்க, ஹேசல்வுட் வெளியில் போயிருக்கிறாங்க. இங்கே எனக்கு பிடிச்ச விஷயமே ஆஸ்திரேலியா கிட்ட என்னன்னா, கீழே ஒரு பக்கம் அப்படியே செங்கல் சரியுது அப்படின்னா திரும்ப மேலே ஒரு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, விழாத அளவுக்கு. ஸோ வேற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா 11ஸ் இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பேட்டில் நேருக்குள்ளே போகும்போது இப்போ மேக்ஸ்வெல் ஜாம்பா வந்தது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்தியன் டீம் சைடில் இருந்து இந்த பேட்டிங் குழப்பம் அதெல்லாம் ஓகே, சஞ்சு சாம்சன் மாற்றி இறக்குறது இதெல்லாம் ஒரு பக்கம். பட் நான் பேச வந்தது என்னன்னா, கனபரா அதுக்கப்புறம் எம்சிஜி இதில் வந்து இந்தியன் டீமோட பேட்டர்ஸோட வித்தியாசம். ஒரு பக்கம் ஸ்கைக்கு நல்லா பேட்டில் பட்டுச்சு, பட் இந்த பக்கம் மெல்பர்னில் வந்து டப்புன்னு எடுத்துகிட்டு போச்சு அவரோட விக்கெட்டு. இன்னொரு பக்கம் கில்லுக்காக நல்லா பேட்டில் பட்டுச்சு, அப்படியே மெல்பர்னில் எடுத்துச்சு. 2 மேட்ச்சு ஒரு மேட்ச்சு என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். பட் அதனால ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். ஆனால் ஒன்று காமிச்சிட்டாரு ஹேசல்வுட், இதுதான் ப்ளூ பிரிண்ட்டு, இதை நீங்கள் வைங்க, இந்த லெங்க்த்லேயே வைங்க பார்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த லெங்க்த் இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா? அதாவது அந்த லெங்க்த்தை பிடிங்க அடிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்கேஸ் போகிறாங்க அப்படின்னா ஹெர்பர்ட் கனபராலாம் ஒன்று, ஓகேங்களா? மெல்பர்ன் வேறு. அதாவது மெல்பர்னில் போட்ட லெங்க் இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கும்போது எனக்கு கேள்வி இருக்கு. அந்த லெங்க் போடுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்கும். மேலே போடுவாங்க, மேலே போடும்போது நிறையக்கு மேலே போட்டாங்கன்னா, அதாவது இன்டூ தி ஸ்டெம் போடாமல் இல்லைன்னா இன்டூ தி பாடி இப்படி போடாமல் மேலே நிறைய போடுறாங்கன்னா, எல்லிஸ் ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சிருப்பாரு கில்லு. அதே போல் டிரைவு, ஸ்ட்ரைட் டிரைவு இதெல்லாம் கில்லால் அடிக்க முடியும். அபிஷேக் சர்மா ஒரு வேற ஒரு ஜோனில் ஆடிட்டு இருக்காரு. எனக்கு இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஹேசல்வுட் இல்லை ஓகே, பட் இன்னொரு பக்கம் ஜாம்பாக்கு பொறுப்பு கூடுது. மேக்ஸ்வெல் உள்ள வராரு, எல்லாமே இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜாம்பாவையும் சரி மேக்ஸ்வெல்லையும் சரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ், துபேன்னு இத்தனை பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது மேலே ஹேசல்வுட் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறவர், 3 பவர் பிளேல வந்து ஒரு 10-15 டாட் பால் போட்டு எடுக்கிறவர் இல்லைங்கிறதுனாலே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் அப் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்புறம் பேட்டிங் ஆர்டர் குழப்பத்தை நான் இப்போ ரிவ்யூலே போனது பேசிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து அந்த குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த குழப்பம் இல்லை. அதே போல் மெல்பர்னில் நடந்த மாதிரி கொலாப்ஸ் இல்லைன்னா அந்த குழப்பம் இங்கே நடக்காது ஒன்று. அப்புறம் ஆசீஸோட ஸ்பின்னர்ஸ் அலர்ஜி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் கிளியராக. மெல்பர்னில் சரிஞ்சாங்க, உழுந்தாங்க, மீசல மண்ணு ஓட்டிடுச்சு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அந்த குல்தீப் யாதவ் தாண்டி மேலே பும்ராவும் ஹர்ஷித் ராணாவும் நல்லா போட்டாங்கன்னா, இதில் எனக்கு பும்ரா மேலே பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது ஹர்ஷித் ராணாவை விட. அப்படி சொல்லக்கூடாது, பும்ரானா பும்ரா தான் அப்படின்னு இருக்குல்ல. பட் ராணா தான் பிரச்சனை. பும்ராவை நல்லா போட்டுட்டாரு, ஒரு நாள் எப்படியா சொத்தப்போம் ஓகே. பட் இங்கே ஒரு வேளை நல்லா போட்டாரு அப்படின்னா ரிசல்ட் என்ன வேணாலும் வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மெல்பர்னில் நடந்தது அது ஒரு சில நாள் நடக்கும் தான். ஏன் கனவரில் இந்தியா வந்து 9 ஓவருக்கு 97 அடிக்கலையா? அப்போ ஆஸ்திரேலியா கணக்கு ஒரு பிளாக் டே தானே. அந்த ஒரு 10 ஓவர் மேட்ச் நடந்திருந்தா இந்தியா ஷோராக 190 187 போயிருந்திருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆஸ்திரேலியா அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்கிறது வேற. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காத விஷயத்த நம்ம என்னென்ன வேணாலும் சிண்டு கட்டு பூ வச்சு பொட்டு வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா? ஹெர்பர்ட் T20 மேட்சுக்குள்ளே வரும்போது எஸ் இந்தியா கிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்காங்க, இந்தியா கிட்ட நல்ல பேட்டிங் அட்டாக் இருக்குது கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மேட்ச்சில் ஹெர்பர்ட்டில் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க. 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இந்தியா ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா 48% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஹேசல்வுட் தான் ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, மேலே மார்ஷு ஹெட்டு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தவங்க 2 பேரையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க அடிக்க மாட்டாங்க. அவங்க கையில் பேட்லாம் இல்லாமல் அவங்களும் அடிப்பாங்க. பட் அந்த இம்பாக்ட் இருக்குது இல்லை, இந்த குறைஞ்ச பாலில் குறைஞ்ச ரன்னு, அதுக்கப்புறம் நிறைய டாட் பால்ஸ், மோர் விக்கெட்ஸ். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் எனக்கு தோணுது, ஓகேங்களா? சரி பார்ப்போம். இந்த வீடியோ நிறைவடைகிறது, ப்ரிவியூ நிறைவடைகிறது. நான் ரிப்பீட் பண்ணுறேன், நவி மும்பைக்கு போகிறேன், வீலாக் வருது பாருங்கள்.
ராவாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். முன்ன தோனி வீலாக்கு சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி வீலாகு பண்ணுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீலாக் உங்களை தேடி வரும். பார்க்கலாம்.